அவங்க சாப்பிட்டதை பார்த்தா மனுஷங்க சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஆமாடா, சின்ன வயசுல இருந்து இவளுக்கு பேய் படம்னா ரொம்ப பயம், பார்க்கவே மாட்டா. இப்ப என்னடானா காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு பேய் படம் பார்த்துட்டு இருக்கா. அதோட மறுக்குன்னு உட்காந்து சாப்பிட்றாடா. பாக்குறதுக்கே பயமா இருக்குடா. சம்மந்திமா, என் பையனை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? சிகரெட்டு குடினா அவனுக்கு அறவே பிடிக்காது. ஆனா இப்ப தப்பெல்லாம் பண்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நாமளா எதையா நினைச்சு குழப்பிக்க வேணாம். நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். சரியா? எல்லாத்தையும் பச்சையம்மா பாத்துக்கோ. நல்ல யோசனைப்பா. பேய்ங்க வருதுங்க, பிள்ளைங்க வருதுங்கன்னு சொன்னேன். நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பொழுது சாஞ்சா வெளியே போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். நிச்சயத்துக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு உங்க 2 பேத்துக்கும் திஷ்டி கழிக்கணும்னு வேண்டியிருக்கேன். நாளை காலையில போகணும். சீக்கிரம் ஏஞ்சி ரெடி ஆயிடுங்க. என்ன? நாங்க வரல. ஏன்? எங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஏ, என்னடா அப்படி பெரிய வேலை? எப்ப பார்த்தாலும் அங்க போலாம் இங்க போலான்ட்டு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நீ வர. என்னடா அது? நீ இப்படி ஏன் போடுற? தின்னது செரிக்கலையா? ಬರಲಾ ಅಂತಾದಿನಿ. ನೀನು ಬಾ ಅಂತೀಯ. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ ನಾ ಗೊತ್ತು. ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಡಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? வரலங்கற நீ வாங்கற ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நீ வேற ஏண்டா? விடுடா கையா. ஏன் உன் புருஷன்? பயம் வந்தா உனக்கு பொண்டாட்டி யாரு சம்மதி யாருன்னு கூட தெரியாது. அடவா உனக்கு இருக்குது. யோ, என்ன ஆச்சுன்னு பாரியா? யோ, உயிர் இருக்கான்னு பாரு. இல்லை சார். ஒரு ஜாலி பார்க் வாட்ச்மேன் தானே? ஆமாம் சார். நான் B3 ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன். 108 ஆம்புலன்ஸ் தானே? பைபாஸ் பாலத்துக்கு கீழே ஒரு ஆக்சிடென்ட். உடனே வாங்க. ஓம் சுக்கரகாளி போற்றி. ஓம். இறக்காத. மூடுமா? மூடு எடுத்து பாக்குற. வீக்காக்கு நேரத்துல வீக்காக்க பாக்குற. அது இல்ல சாமி, சாமியார்லாம் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அது வாழைக்கா சாமி, இது ஏலக்கா சாமி. சாமி, இவ்வளவு மார்வாடி பொண்ணுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் சாமி. இப்ப ஏர்வாடி பொண்ணா மாறி என்னைய வீட்டுல வச்சு புரட்டுன்னு புரட்டுறா சாமி. கட்டில பொரட்டினால கட்டையால பொரட்டினாலா? கட்டில புரட்டினா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சாமி. கட்டையாலே அடிக்கிறா சாமி. கட்டில புரட்டுறதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க சாமி. நீ எதுக்கு கவலைப்படாத. உன் பொண்டாட்டன் சாமி உள்ளவா ஆத்தா. போலாமா? அப்படியே உட்காரு. ஏன் உனச்சு வசப்படுற? உள்ளக்கிற ஆத்தால கூப்பிட்டேன். ஏ சைக்கிளோ பைக்லோ உள்ள வாங்க. ஒரே டிராபிக். அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துக்கு எதுக்கு எங்க 2 பேரையும் கூட்டு வந்தீங்க? உங்க 2 பேத்துக்கும் ஏதோ தோஷம் இருக்காண்டா. கல்யாணத்துக்கு முன்னே கழிக்கணும்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் இந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு வந்தோம். ஏலக்காய் எடுத்து வைடா. இப்ப சொல்றேன் பாரு குறிய. உள்ள ஆத்தா ஏதாவது சொன்னாங்களா? அவசரப்படாத. எலுமிச்சம்பழத்தை இந்த உருட்டு உருட்டுறாரு. இத மட்டும் பூடி. சாமி, இது என்ன பண்றது சாமி? பொண்டாட்டி தலைமோட்டில வச்சு 3 நாளைக்கு தூங்க சொல்லு. அதுக்கப்புறம் அத அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிரு. இப்ப நீ கிளம்பு. நெக்ஸ்ட். ஏய், அங்கே நில்லு.
இங்க என்ன போட்டிருக்க? பிரச்சனை தீர அர்ச்சனை தேவையில்லை. எனக்கு தர்ச்சனை தேவையில்லையா? ஆமா சாமி. போய் வாங்கிட்டு வாங்கடா, சைக்கிளோ பைக்கிலோ. பேய்ங்க போங்க. ஏன்டா சாமி 2500 சொன்னாரு. 2500? ம். எப்பா ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டு கோயிலு பீச்சு பார்க்கு சினிமான்னு கூட்டு போயிருந்தாலே என் பொண்டாட்டி நான் சொன்னாலாம் கேட்பாளே. இங்க பாரு, ஒழுங்கா 2500 கொடுத்துட்டு ஓடி போயிடு. இல்ல சாமி 7 மாதிரி சைனீஸ் பார்வை பார்த்தாரு, உன் பொண்டாட்டி எவன் கூடயாவது ஓடி போயிடும். ஓம் ரம் கும் தம், ஓம் அப்படியா, ரம் காசு? தம் கும், ஓம் தம் கும் தம், ஓம் ரம், ஓம் ரம் தம் கும், ஓம் தம் கும், ஓம் ரம் தம் கும். தம்பி, என்ன பாப்பாவும் பம்ப் அடிக்குது? ரெண்டு பேரும் சேர்ந்து பம்ப் அடிக்கிறீங்க. பானத்தை போட்டு வந்து தான் உங்களுக்கு பாடம் எடுக்கலாம். இவங்க பம்ப் அடிக்கிறத பார்த்தா நம்ம காத்து லீக் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்பா எதுக்கு அடிக்கடி ஏலக்காயை வாயில போடுறான்? யாருக்கு தெரியும்? போய் என்கொயரி பண்ணட்டா? நீங்க என்ன பண்ணாலும் என் உள்ள இருக்கிறவங்க வாங்கிக்குவான். ஆமா, சாமியார் எதுக்கு ஏலக்காய் சாப்பிட்டுட்டே இருக்காரு? அதுவா வாசனை வராம சுமாரியா? வாசனை அதுவா யோசனை வரதுக்காக. ಲೋಪರ್ ನನ್ ಮಗನೇ ಒಳಗೋಗಿ ಎಣ್ಣೆ ಹೊಡ್ಕೊಂಡು ವಾಸನ ಬರದಂಗೆ ಏಲಕ್ಕ ತಿನ್ಕೊಂಡು ಆಚೆ ಬಂದು ಎಲ್ಲಾರನ್ನು ಏಮಾಸ್ತಿದ್ಯಾ ನೀನು? ಏಯ್ ನಮ್ ಮಗನೇ, ಥು! பாப்பா, தம்பி என்ன வழியில பேசுது? ஏய் டுபகூர் சாமி, உள்ள போய் சரக்கு அடிச்சிட்டு வந்து வாசனை தெரியக்கூடாதுன்னு ஏலக்காய மெண்டுக்கிட்ட வரவங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியோ? ஏய் டேய் சைக்கிளோ பைக்கிலோ சாமி, இவங்க எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் வெளியே நிக்க சொல்லு. சரிங்க சாமி. சாமி என்னதான் சொன்னாரு? அவங்கள வேற மாதிரி டீல் பண்றாரா? உங்க எல்லாரும் கொஞ்சம் வெளில போக சொன்னார். போலாம் வாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. போங்க போங்க. டேய் மூதேவி, உங்களே தான் சொல்றேன். டேய், போங்கடா வெளியே. ஐயோ கூப்பிட்டே பேருக்கு வாங்க. சரி சாமி. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இரு, உள்ள போய் வரேன். வண்டிகளா எப்படி ஓட்டுற பாரு. பத்தகாலியே ஓடிப்போ, சுழியே ஓடிப்போ. ஓ, வாக்கு மூலத்தையா? என்ன மூலம் வந்த மாதிரி வரும்? முடியலம்மா. அம்மா, என்னாச்சு? ஐயோ, ஒரு அடியும் இடி மாதிரி இருக்குது. காட்டாரி மாதிரி காட்டு காட்டு காட்டுதுமா. உங்க மகனா? மகன் இல்லம்மா, அவனை பேயா பெற்று வச்சுக்கிற. ஐயா, உங்க பொண்ணா? அது ஒரு காளிப்பா, அதுகிட்ட முடியலப்பா. இந்த பேய்ங்க ஆசத்திராத பேய்ங்கம்மா. அதிநவீன சாமியார்கிட்ட போய் காட்டுங்க. இனிமே என்னால முடியாது. சைக்கிளோ பைக்கிலோ போலாம். கன்னடக்காரன் வராங்க. ஏய் என்னடா ஆச்சு? எதுக்குடா சாமியார் இப்படி ஓடுறாரு? அது போலி சாமியார்லாம் சட்டத்துல உள்ள புடிச்சு போடுறாங்க. அந்த பயத்துல ஓடுறாருப்பா. ஆமாம்பா.